Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ரொம்ப பேர் கேக்குறாங்க இந்த KSBல எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். எனக்கு நான் அப்ரூவல் ஆயிருச்சு ஆனா பணம் வரல. என் bank account தப்பாயிருச்சு. நிறைய அப்சர்வேஷன் வந்திருக்கு. ஏனா இது எப்படி பண்றது? எங்க கேக்குறது? யார்ட்ட கால் பண்றது? அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கால் பண்ணா கால் எடுக்க மாட்டேன்றாங்க. எடுத்தா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இமெயில் போட்டா ரிப்ளை வரது ரொம்ப டிலேயா தான் வருது. அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. KSB குள்ளேயே ஒரு கிரிவனன்ஸ் இருக்கு. அத பத்தின முழு வீடியோ நான் சொல்றேன். எப்படி பண்றது, என்ன பண்றது அப்படினு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா எக்ஸர்சைஸ் மேனுக்கும் இத பகிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் இருக்கு. அதுல ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேந்திரிய சைனிக் போர்ட் KSB அப்படின்ட்டு இருக்குது. அதில் வந்து நிறைய வெல்ஃபேர் கிராண்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக குழந்தைங்களோட CA, PMSS, அதுக்கடுத்து மேரேஜ் கிராண்ட்டு, அதுக்கடுத்து 3 வீலர் மொபிலிட்டி, அதாவது கை கால் ஊனமடைஞ்ச எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 3 வீலருக்கான இருக்குது. சீரியஸ் டிசீஸ் அவங்களுக்கு ஏதாவது முக்கியமாக ஒரு பெரிய ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விடோஸ் ரீமேரேஜ், எக்ஸர்வீஸ்மேன் குழந்தைங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து லோன், நீங்கள் ஏதாவது வீடு கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு லோன் கிடைக்கும். அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேந்திரிய சைனிக் போர்டு வெப்சைட்டில் இருக்குது. தெரியாதவங்க போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதில் குறிப்பாக ஏதாவது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில அப்சர்வேஷன் வந்துடும், இல்லை ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். அதை யார்கிட்ட போய் நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்லேயே கிரிவன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கிரிவன்ஸில் நீங்கள் போய் உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடி வந்துடும். அந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் வந்து அடுத்து வந்து அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் இப்போ விரிவாக ஆன் ஸ்க்ரீனு போய் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் இதை பகிருங்க. பகிர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம யூடியூப் சேனலில் எல்லாருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது செய்கிறதா இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் சார் நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ வெரி மச். கூகுளில் நீங்கள் KSBன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு KSB வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் கிரிவன்ஸ் செக்ஷன் மேலே நீங்கள் பார்க்குறீங்க, கிரிவன்ஸ் அப்படி இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் படிக்கலாம், எதுக்கெல்லாம் கிரிவன்ஸ் போடலாம், என்ன செய்யலாம். அதுக்கடுத்து நீங்கள் RTI ஃபைல் பண்ணிங்கன்னா எந்த இதுக்கு நீங்கள் செக் அனுப்பணும், அதோட அட்ரஸ் எந்த இதுக்கு அனுப்பணும், IFC கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் போஸ்ட் யுவர் கிரிவனன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அந்த இதை கீழே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். கிரிவனன்ஸ்க்கான அப்ளிகேஷன். அதில் உங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் அவங்க கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நிறச்சிடுங்க. கரெக்டாக நிறைங்க, தப்பாக நிறைக்கக்கூடாது. அப்போ தான் உங்களோட கிரிவனன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே நார்மலாக சிம்பிளான இதுதான். அதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கேட்டதாலும் நிறைஞ்சிடுங்க. செஞ்சுட்டு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பென் பிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கிரிவன்ஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஏது இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அதே மாதிரி கேப்சா போட்டுட்டு கீழே வந்து அந்த சப்மிட் பட்டன் இருக்குது, சப்மிட் கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அதாவது கிரிவனன்ஸ் நம்பர். அந்த நம்பரை வச்சு நீங்கள் வெளியே போய் அந்த கிரிவனன்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் செஞ்ச அந்த விஷயத்துக்கு என்ன அவங்க KSBலேருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா சார்? இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நீங்களே உங்களோட இதை நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் கிரிவன்ஸ் நம்பரை வச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச்.